ஸோ யூனிட் ஒன்ல பார்த்தீங்கன்னா காம்போசிட் பார் இதுக்கான மெயின் ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறது del L1 is equal to del L2. Change in length in material 1 is equal to change in length in material 2. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலா. Then force is equal to P1 plus P2. Okay, overall force is equal to P1 plus P2. So overall force நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா P1 is if I consider material 1 அப்படின்னா material 1 ஓட force எவ்வளவு எடுத்துக்குது, அந்த material 2 ஓட force வந்து L2 இது ரிலேட்டடா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா reinforced concrete circular column of 400 diameter as 4 steel rods அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீனிங் என்னன்னா யூ ஹாவ் அ சர்க்குலர் காலம். இந்த சர்க்குலர் காலத்துல 4 ஸ்டீல் ராட்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 4. ஓகே, தி டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் காலம் இதோடைய அவுட் சைட் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 400 மில்லிமீட்டர்ல இருக்கு. ஓகே, இந்த ஸ்டீல் பாரோடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 mm டயாமீட்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ ஃபைண்ட் தி மேக்ஸிமம் லோடு P என்னன்னு கேட்குறாங்க. when they say maximum load na they are asking what is the value of P which the column can carry if the stresses in the steel and concrete are not to exceed 120 and 5 megapascal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ stresses in ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா I am going to consider one வந்து பார்த்தீங்கன்னா I will call it as concrete. Okay, so the first வந்து அது மென்ஷன் பண்ணதுனால I call the one as concrete. 2 வந்து we will call it as steel. Okay, so இதுபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு, ஸ்டீல் இருக்கு. அப்ப ஸ்டீலோடைய டேட்டா வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 120 மெகா பாஸ்கல். ஸோ 120 மெகா பாஸ்கல் அப்படின்னா சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு 120 மெகா பாஸ்கல். ஸோ யூனிட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 1 மெகா பாஸ்கல் அப்படின்னா என்னன்னா 1 into 10 power 6 அர்த்தம். 1 into 10 power 6 Newton per meter square அர்த்தம். So 1 megapascal is always equal to 1 Newton per millimeter square. Okay, நம்ம எல்லாமே மில்லிமீட்டர்ல வச்சிருக்கோம். அப்ப இந்த பாஸ்கல் வந்து பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப மெகா பாஸ்கல்னு நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயரா மாத்திக்கணும். ஸோ அப்ப இது எப்படி எழுதலாம்? ஸோ சிக்மா ஒன் கால்ட் அஸ் 120 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி we'll go for sigma 2. So sigma 2 அதே மாதிரி பாத்தீங்கன்னா what is mentioned here is 5 megapascal. So which means 5 Newton per millimeter square. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயினான டேட்டாஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு டேட்டா கிடைச்சிச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டு டேட்டாஸ் அது ரிலேட்டடா we have mentioned it. So then என்ன சொல்லியிருக்காங்க, take modulus of velocity of steel as 18 times that of concrete. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஸ்டீல் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப E2 is equal to 18 times of E1. ஓகே, 1 வந்து கான்கிரீட். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ES ன்னு போட்டுக்கலாம், இது EC ன்னு போட்டுக்கலாம். இங்க அதே மாதிரி S ன்னு போட்டுக்கலாம், இது C ன்னு போட்டுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட், இது 1 தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் அப் டு அஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன டேட்டாவோ அதுக்கேற்ற மாதிரி we can able to put that, right? ஓகே, ஸோ இதுதான் வந்து எஸ் சார். நம்ம வந்து ஸ்டீலை 2-ஆ கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம சிக்மா 2 வந்து 5ன்னு போட்டிருக்கோங்க சார். இதை கொஸ்டினில் வந்து ஸ்டீல் வந்து 120 தானே சார் சொல்லியிருக்காங்க. சாரி ரைட் நான் மாற்றி சாரி நான் அதை ஒழுங்காக பார்க்கலப்பா. தேங்க்யூ. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2, ஸ்டீல் வந்து 2, ரைட்? தேங்க்யூ. ஸோ இது வந்து 1, கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டீல் வந்து 120. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டீல் 2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ அது வந்து சிக்மா 2. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கான்கிரீட் இஸ் 5. ஸோ அதனால வந்து சிக்மா 1 வந்து 5. கரெக்ட், தேங்க்யூ. ரைட், ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா எடுத்துக்கிட்டோம். ஸோ E2 ஓட வேல்யூவும் we are considered. ஓகே,
ஸோ இது ரெண்டு டேட்டாவும் வி ஹேவ். ஸோ நம்ம என்னன்னா இந்த ஃபார்முலா டேரக்டா அப்ளை பண்ணுவோம். இப்போ பி தான் மேக்ஸிமம். ஸோ உங்க கொஸ்டின் வந்து பி தான், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எப்பயுமே யூ ஆல்வேஸ் யூஸ் திஸ். ஓகே, ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு we can go for the second one. Okay, so first one equation we will go for it. so நான் வந்து இன்னும் டேட்டாலாம் ஃபில் பண்ணல. ஸோ நம்ம கேட்கும் போது we will try to identify. so இது என்னன்னா del L1 is equal to del L2. இதுதான் ஃபார்முலா. Okay, we will write it like that. இப்போ del L1, so del L நமக்கு ஃபார்முலா இருக்கும். del L is equal to PL by AE அப்படின்னு தெரியும். Okay, so we are going to apply that. so apply பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? so அப்ப del L1 என்ன சொல்லலாம்? P1 L1 divided by A1 E1 அப்படி சொல்லலாம். அதே மாதிரி is equal to del L2 we call it as P2 L2 divided by A2 E2. Okay, so these are the values. so இது இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 1ன்றதுனால we mentioned as 1, so 2ன்றதுனால I mentioned as 2, right? so now we will convert it. நமக்கு டேட்டா எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. so டேட்டா நமக்கு கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். okay, so ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு டேட்டாவா கொடுத்திருக்காங்க. so you know that ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. okay, so ஸ்ட்ரெஸ் வந்து P by A. so அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ஒன்னாக்கலாம். okay, P by A ன்னு ஒண்ணு இருக்கு, இதை வந்து ஒன்னாக்கலாம். அதே மாதிரி P by A, இங்க ஒரு P by A இருக்கு, இது ஒன்னாக்கலாம், ரைட்? ஸோ அப்போ நம்ம வந்து திருப்பி இந்த ஃபார்முலாவை வேற மாதிரி எழுதுறேன். என்ன எழுதுறேன்? P1 by A1 அதாவது சிக்மா 1, சிக்மா 1 L1 by E1 is equal to சிக்மா 2 L2 by E2. ஸோ இதான் வந்து ஃபார்முலா, ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா if you refer the question, இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லென்த்தை பத்தி எதுவுமே சொல்லலை. it means that length வந்து ஈக்குவல்னு அர்த்தம். okay, length பத்தி எதுவுமே சொல்லணும்னா L1 will be equal to L2. okay, so அப்ப what I can do, since L1 is equal to L2, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப சிக்மா 1 by E1 is equal to சிக்மா 2 by E2. இதுதான் வந்து நம்ம ஃபார்முலா. okay, right? so இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? we will identify data with respect to this. என்ன பண்ணலாம்? so sigma 1 is equal to E1 by E2 into sigma 2 இப்படி பண்ணலாம். okay, so sigma 1 is equal to E1 by E2 divided by sigma 2 அப்படி போடலாம், right? so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to identify what is the value of sigma 1. okay, நம்ம இதான் வந்து இது ஈக்குவேஷன் மாதிரி வருது. இந்த ஈக்குவேஷன்ல சிக்மா 1 என்னன்னு கண்டுபிடிப்போம், ரைட்? ஸோ எப்படி சிக்மா 2 ஓட டேட்டா போட்டுட்டு we are going to identify. நமக்கு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, சிக்மா 2 டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, சிக்மா 1 டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது கிளாரிஃபை ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக we are going to put something like this. அப்போ சிக்மா 1 is equal to E1 by E2 ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. E2 by E1 18 இருக்கு, ஓகேங்களா? ஸோ E2 by E1, E2 is equal to 18 times of E1 இருக்கு. அப்போ E2 by E1 வந்து 18. அப்போ E1 by E2 வந்து 1 by 18 இருக்கும். okay, this will be 1 by 18. 1 by 18 into sigma 2. okay, the sigma 2 value I am going to substitute. sigma 2 value என்னது? 5, sorry 120. இப்போ 120 போடுறேன். okay, so அப்போ நமக்கு sigma 1 is equal to 120 by 18 அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. okay, so நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் பாருங்க, நம்ம சிக்மா 1 கண்டுபிடிக்கிறோம், சிக்மா 2 வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே, இது அவுட்புட், இது இன்புட். ஓகே, சோ இப்போ 120 by 18, சோ எவ்வளவு வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம், ரைட்? சோ இப்போ இது வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். இந்த கால்குலேட்டர்ல if I substitute 120
divided by 18. So நம்ம 20/3 வருது. So SD press பண்ணீங்கன்னா 6.6 வருது. ஓகே, ஸோ இப்போ இதோடைய வேல்யூ எவ்வளோ வருதுன்னா இதை சால்வ் பண்ணா 6.6 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் வருது. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்னன்னா நமக்கு எவ்வளோ இருக்கணும், நமக்கு 5 தான் இருக்கணும். கொஷின்ல தெளிவா கொடுத்துருக்காங்க should not exceed. அப்ப 5 தான் வரணும். நம்ம சிக்மா 2 சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு சிக்மா 1 வந்து 6.6 வருது. ஓகே, ஸோ அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் வே அப்ரோச் வந்து தப்பு. அப்ப நான் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 5. லெஸ் தேன் 5 தான் இருக்கணும்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சிக்மா 1 கிரேட்டர் தேன் 5 வருது. அதனால இதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஆப்போசிட்டா பண்ண போறோம். இதே ஈக்குவேஷன் திருப்பி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன போடுறேன், சிக்மா 2 is equal to E2/E1 of sigma 1 அப்படின்னு போடுறேன். ஓகே, இது அப்படியே இந்த சைட் போட்டுட்டேன். ஓகே, இப்போ அவுட்புட் என்னது, எனக்கு என்னுடைய அவுட்புட் வந்து சிக்மா 2, இன்புட் வந்து சிக்மா 1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுல என்ன வருது, சிக்மா 2 is equal to E2/E1 உடைய ஈக்குவேஷன் என்ன, நமக்கு E2/E1 வந்து 18 தெரியும். ஸோ அப்போ இது வந்து 18 into சிக்மா 1 உடைய வேல்யூ என்னது, சிக்மா 1 உடைய வேல்யூ வந்து 5. So we are going to find out 18 into 5. 90 sir. 90. Okay, thank you. So you are getting 90 Newton per millimeter square. So இது வந்து பாத்தீங்கன்னா less than 120 இருக்கு. So ஏன்னா கொஸ்டின்ல பார்த்து பாத்தீங்கன்னா less than 120 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்ட். ஓகே, இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம கரெக்டா எடுத்திருக்கோம். அப்ப இப்ப நான் வந்து கன்க்ளூட் பண்றேன். என்ன கன்க்ளூட் பண்றேன், என்னுடைய சிக்மா 1 வேல்யூ எவ்வளவு, 5 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். என்னுடைய சிக்மா 2 வேல்யூ என்னன்னா 90 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ சிக்மா 1 வேல்யூ, சிக்மா 2 வேல்யூ இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும். இதை பேஸ் பண்ணி we want to identify force. ஏன்னா சிக்மா 1 we know that P1/A1, சிக்மா 2 we know that P2/A2. ஓகே, ஸோ இதுல ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து வருது. ஸோ அதனால what you are going to do, சார் எஸ் சார் இது சிக்மா 1 வந்து ஏன் சார் 5 எடுக்கிறீங்க, 6.6 எடுக்கல? இல்ல, இப்ப 6.6 எடுத்தோம்னா சிக்மா 2 புரியல. இல்ல சரிங்க, இங்க வந்து 120 போடுறோம் இல்லையா, 120 போடும்போது சிக்மா 1 வந்து 6.6 வருது. ஓகேங்களா, இது எல்லாம் ஒரே கேட்டகரி. சிக்மா 1 சிக்மா 2 120 இருக்கும்போது சிக்மா 1 வந்து 6.6. ஓகே சார். சிக்மா 1 வந்து 5க்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க இல்லையா. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, should not exceed 5 megapascal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றோம், இதை நம்ம எடுத்துக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால சிக்மா 1 5ன்னு இருக்கும்போது சிக்மா 2 என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து 90 வருது, 120க்கு பதில் 90 வருது. புரியுதுங்களா? எஸ் சார். ரைட், ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ we need A1 and A2. ஓகே, ஸோ லெட் மீ கோ ஹியர். ஸோ இப்போ 400 mmன்றது கான்கிரீட். கான்கிரீட் நம்ம என்ன சொல்லிருக்கோம், 1ன்னு சொல்லியிருக்கோம். Let us identify what is the area of the concrete. So area of the concrete A1 will be equal to pi/4 into d square. d square என்றது 400 square. ஓகே, இதோட நிக்கல. கான்கிரீட் வந்து ஓவரால் இல்ல, மைனஸ் கான்கிரீட்டுக்குள்ள 4 ஸ்டீல் ராட் இருக்கு. ஓகே, so we have 4 steel rods inside the concrete. அப்போ வந்து minus 4 times of pi/4 into அந்த ஸ்டீல் ராடோட ஏரியா. ஸ்டீல் ராடோட ஏரியா என்னது,
ஸ்டீல் ராடு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 20 millimeter. So pi by 4 into 20 square. Okay. So இதுதான் வந்து overall area for our concrete. இப்ப A2 என்னன்னு இருக்கும் பாருங்க. A2 என்னது ஸ்டீல் ராடு 4 இருக்கு. அப்ப 4 into area of the steel rod pi by 4 into 20 square. Okay, இந்த data. This data is here. Okay, so let us find out what is the value. So என்ன வருதுன்னு பாருங்க. So what we get is 4 by 4 cancel ஆயிடுச்சு இல்லையா? So data வந்து will go for pi into 20 square. So we are getting 400 pi or 1256.63. Okay, so we are getting 1256.63. Okay, so now what you are going to do, we are going to substitute this with this. இதுல வந்து போட போறோம். Okay, திருப்பி calculator எடுத்துக்கலாம். So இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா இந்த 1256 இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்சர்ல இருக்கு. So what is going to go for pi into 400 square divided by 4 minus, okay, I will write it 1256.63. This is subtract பண்றேன். So you're getting 124407. So this will be 124407.4, I think so. 0.07. Okay, so I'll get it as 0.07. So இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கான்கிரீட்டோடைய ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஸ்டீலோட ஏரியா, திஸ் இஸ் கான்கிரீட், அதே மாதிரி இது வந்து ஸ்டீல். இது ரெண்டுத்துக்கோட ஏரியா we identify. Now let us identify what is our force required. So sigma 1 we know that 5. Okay, we'll go for it. So P1 by A1 is equal to 5. தான் தெரியும். So நமக்கு P1 வேணும். P1 is equal to 5 into A1. This is equal to 5 into 124407.07. Okay, so இதான் வந்து overall value. So எவ்வளவு வருது செக் பண்ணுங்க. 622035. Okay, right. So 6222035. 6222035. Okay, so this is in Newton இல்லையா? So இதான் வந்து overall Newton value, right? So இதே மாதிரி let us go for the next one. P2 by A2 is equal to P2 by A2 என்னது 90. Okay, is equal to 90. Okay, அது எப்படி அதெல்லாம் P2 will be equal to 90 into A2. Okay, which is equal to 90 into, so 1256.63. 1256.63. So இதான் வந்து overall value. So இது எவ்வளவு வருது செக் பண்றீங்களா? Sir, 113096. 113096. Okay, thank you. So these are the values. Okay, so இப்ப P1 P2 கண்டுபிடிச்சாச்சு, we need total. So இப்பதான் வந்து அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றோம். We know that P is equal to P1 plus P2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். Okay, so P will be equal to 622035 plus 113096 overall Newton. Okay, so what will be the overall answer? P will be equal to 7351317. 3157. 3157. 3157. Okay, Newton. Sir, 0.7. Okay, 0.7. Okay, 0.7 Newton. Okay, so ஒரு ட்ரிக் இருக்கு, ரைட்? என்ன ட்ரிக்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் எப்பயுமே எழுதும் போது, ஸோ
ஸோ இவ்வளோ அக்யூரேட்டா எழுதுனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்னடா இது ஆன்சர் நமக்கு கீழ்ப்படி வரலையன்றது மார்க் குறையும், ரைட்? ஸோ அப்போ என்ன பண்றீங்க, இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்றீங்க. சிம்பிளிஃபை பண்ணா என்ன பண்றேன்னா, ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் இன்டூ 1000 டிவைட் பை 1000 பண்ண வச்சுக்கோங்க, கிலோ நியூட்டன் போடலாம். இப்போ 7351 கிலோ நியூட்டன் போடலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 7.35 மெகா நியூட்டனும் போடலாம். ஸோ பி வந்து நான் எப்படி எழுதலாம், 7351 கிலோ நியூட்டன், இது எதனாலும் கரெக்ட் தான். இல்லைன்னா 7.3 மெகா நியூட்டன் இப்படி எதனாலும் கரெக்ட் தான். ஏன்னா 10⁶, ஓகேவா, டிவைடட் பை 10⁶. ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான, எனிவே நீங்க வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மெகா நியூட்டன் சொல்றதுனால யூ மே கெட் எனிவே இட் இஸ் கரெக்டான ஆன்சர்ன்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ ரைட் இட் இன் நியரர் டு இட், கிலோ நியூட்டன் மெகா நியூட்டன் இந்த மாதிரி. ஓவராலா இந்த மாதிரி நியூட்டன்ல நிறைய வேல்யூஸ் இருந்ததுன்னா எழுதுனீங்கன்னா அந்த வேல்யூ கண்டிப்பா வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆயிருக்கும். ஏன்னா பை நம்ம யூஸ் பண்ணோம், சில தடவை நீங்க 3.14 யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு வேல்யூ மாறும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7.3 தான் வரும். 3.14 யூஸ் பண்ணாலும் சரி, பை யூஸ் பண்ணாலும் சரி, யூ கெட் அஸ் 7.3, ரைட்டா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு? ஸோ இது ஒரு கன்ஃபியூஷனான ப்ராப்ளமா இருந்தது, அதனால தான் இதை எடுத்தேன். மற்ற ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஏன்னா இது 2 டேட்டா, எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க, எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால ஐ ஹவ் டேக்கன் திஸ், ரைட்? ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். இந்த 2 ஃபார்முலா வச்சுட்டு எப்படி சால்வ் பண்றோம்ன்றது, ரைட்? Sir, one doubt, sir. Yeah. Sir, why is there a need to recheck the sigma 1 and sigma 2 again, sir? This one. Like, yes, sir. No, So the you're thing taking is, in sigma 1 is 19, the thing sir. is, they have mentioned that this both the values should not exceed this values. Cலும் 120 exceed பண்ணக்கூடாது, கான்கிரீட்டும் 5 exceed பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. So based on this E2 and E1 relation, we are identifying which is the optimal one. ஓகேங்களா? ஸோ 120 வரும்போது இது என்ன ஆகுதுன்னு நம்ம செக் பண்றோம். ஏன்னா E1 E2 is the major contribution in this. ஓகேங்களா? அதனால நம்ம we are relating and we are identifying which is lesser than அந்த 120 and 5க்கு கீழே எது இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறோம். Can you able to understand? Yes, sir. Understood. Yeah, that is one of the reason here.